ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்நாளை கொடுத்து இந்த புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். நிகழ்ச்சியில் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து பார்க்கக்கூடிய வார்த்தை எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமேன். இதில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விசுவாசத்திற்கான ஒரு பட்டியல். விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் இதில் அநேகமாக இருக்கும். ஒவ்வொருவரும் நம் ஆதியாகமத்திலிருந்து நம் வேதத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய விசுவாசத்தையும் இது பட்டியல் போட்டு நமக்கு அழகாய் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நபர்களும் எப்படி விசுவாசத்தை கொண்டு வாழ்க்கையை ஜெயித்தார்கள் என்று சொல்லி இதில் நாம் பார்க்கும்போது மோசேயின் தாய் தகப்பன்மார் அவனை ஒரு அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவனை என்ன செய்கிறாங்க, 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைக்கிறாங்க. விசுவாசத்தினாலே ஒழித்து வைக்கிறாங்க, எப்படி இந்த பிள்ளையை காப்பாற்றலாம் என்று சொல்லி. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அந்த மோசையை எடுத்து வளர்க்கும்போது அந்த மோசைக்கு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனுக்கு என்ன தெரிய வருகிறது, நாம் ஒரு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருகிறது. அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அல்ல என்பது அவனுக்கு தெரிய வருகிறது. நம்மளை யாரோ என்ன செஞ்சுருக்காங்க, தத்து எடுத்து தான் வளர்த்துட்ருக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வரும்போது மோசே நினச்சிருக்கலாம் இந்த சந்தோஷத்திலே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காலத்தில் என்னது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தது. ஆனாலும் அந்த மோசே என்ன சொல்கிறாரு பாருங்க, அவன் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி, கிறிஸ்துவை நான் ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்லும்போது அவனுக்கு அங்கே நிந்தை தான். ஆனால் அவன் அந்த 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 காரியத்தை மறைத்து தன் பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படுவதை அவன் அதை விரும்பி நான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன, எகிப்திலுள்ள பொக்கிஷங்கள் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் அந்த மோசே அந்த பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டாம், ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை எனக்கு போதும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இதில் நமக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தானாம். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏசப்பா கொடுக்குற நற்செய்தி, உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பா இனி ஒரு நன்மையை ஒரு பலனை உங்களுக்கு வருகிறது என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்று ஒரு பலன் இனி வருகிறதா, இனி வரப்போகும் நன்மை, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பலனும் எந்த ஒரு நன்மையும் நீங்கள் காணாமல் இந்நாள் வரைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் நன்மையே இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏசப்பா சொல்கிற வார்த்தை இனி வரும் பலன். உங்களுக்கு இனிமேல் ஒரு பலன் வரப்போகிறது. இந்த 2025வது வருடம் ஒரு விசேஷித்த வருடமாய் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலன் வருகிறது என்று வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். இதை விசுவாசிக்க வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த பட்டியலில் நீங்களும் ஒருவர்களாக இடம் பெறுவீங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். விசுவாசித்தான் நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நாம் இனி வரும் பலன்கும் போது நம்ம வேதத்தில் நான் பார்ப்போம் என்றால், தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அப்போ இனி உங்களுக்கு ஒரு பலன் வருகிறது என்று சொல்லும்போது இனி வருகிற பலன் மேல் நீங்கள் என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்கணும். ஆமேன். இனி வரும் உங்களுக்கு ஒரு பலன் வருகிறது என்று சொல்லி அதன் மேலே என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். இன்றைக்கு அவரை தேடி அவருடைய சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பலனை அவர் அளிப்பாராமே. அவராலே தான் ஆகும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா வரப்போகிற நன்மைகளுக்கெல்லாம் பிரதான ஆசாரியர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 9:11 இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகிற பலன், இனி வரப்போகிற நன்மை, இதற்கெல்லாம் யார் மூல காரணம்? வரப்போகிற நன்மைகளுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாய் இருப்பவர் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், உங்களுக்கென்று ஒரு நன்மையை
தரும்படி இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கீங்களா? ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு வரும் காலங்களில் ஒரு நன்மையை கட்டாயம் வைத்திருப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வரப்போகிற நன்மையின் மேல் நாங்கள் நோக்கமாக இருந்த அந்த மோசேயைப் போல கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நாங்கள் சகிக்கும்போது, அப்பா நீர் வரப்போகிற நன்மைகளுக்கு பிரதான ஆசிரியராய் கிறிஸ்து வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் நிந்தையை சகிப்போம் என்றால் அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வரப்போகிற நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. வருகிற நன்மையை விசுவாசித்து அறிக்கையிட்டு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளில் நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். இந்த நாள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை கட்டளையிடும், ஜெயத்தை கட்டளையிடும். பிசாசின் கணங்கள், பிசாசின் நுகங்கள் முற்றிலுமாய் எரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.